ஹலோ. கலர் கலராக லைட்டுங்க. ஒரு நாள் அரண்மனை ஜோடிக்கப்பட்டிருந்துச்சு. ராஜாவுக்கு பிறந்த நாள். அரண்மனையில் ராஜாவும் எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாங்க. வேலை செய்கிற எல்லாரையும் கூட்டு வரும்படி செஞ்சு, உங்களுக்கு என்ன வேணும் அதை கேட்கலாம் அப்படின்னு சொன்ன பொழுது நிறைய பேர் தங்கம், படுதுணி இதெல்லாம் ப்ரெசண்ட்டாக வாங்கிட்டு போனாங்க. ஆனால் ஒரு சின்ன பையன் மட்டும் அமைதியாக பயந்துகிட்டே இருந்தான். ராஜா ஒரே ஒரு சமயம் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு கூப்பிட்டான். அவன் வெள்ளியோ தங்கத்தையோ கேட்காம ராஜாவை வீட்டுக்கு கூப்பிட்டது ராஜாவுக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கு என்ன, வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரியை நியமித்தார். மந்திரி அந்த பையன் இருக்கிற வீட்டுக்கு போனார். அந்த வீடு ஒரு சாதாரண ஒரு ஓட்டு வீடாக இருந்துச்சு. ராஜா வருவதற்கு தகுதி இல்லாமல் இருந்துச்சு. ரோடு முழுவதும் குண்டும் குழியுமாக இருந்துச்சு. உடனே மந்திரி ஆட்களை விட்டு அந்த ரோட்டை சரி பண்ணார். 2 பக்கமும் விளக்குகள் எரியும்படி பண்ணார். அந்த ஓட்டு வீட்டை இடிச்சிட்டு ராஜா வருவதற்கு தகுதியான ஒரு அருமையான வீட்டை ஆயத்தம் பண்ணார். வீட்டில் தேவையான பாத்திரங்கள் அதெல்லாம் எடுத்து வச்சார். தகுதியான வஸ்திரங்களை கொடுத்தாரு. ராஜா வரும்போது ராஜா வரவேற்பதற்கேற்ற தங்க நகைகளை கொடுத்தாரு. மாத்திரமல்ல, ராஜா அந்த வீட்டுக்கு வந்து அந்த வீட்டில் உணவுள்ளும்படி வெள்ளி சாமான்களை, தட்டு முட்டுக்களை, தங்கச் சாமான்களை கொடுத்தாரு. ஓவர் நைட்டில் அந்த சின்ன பையன் பணக்காரனாக மாறிட்டான். அதுக்கு என்ன காரணம்? ஒரே ஒரு காரியம்தான். ராஜா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் நீங்கள் வந்து தங்கணும் அப்படின்னு கேட்டது தான். நீங்களும் கூட, இயேசு ராஜா இன்றைக்கு எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும்னு சொன்னால் இயேசு ராஜா உங்கள் வீட்டை ஆசீர்வதித்து உங்கள் வீட்டை பெருக பண்ணுவார்.